الرحمن الرجيم بسم الله الرحمن الرحيم يسألونك ماذا أهل لهم قل أهل لهم الطيبات وما علمتم من الجوارح مكلبين تعلمونهن مما علمكم الله فكلوا مما أمسكنا عليكم واذكروا اسم الله عليه واتقوا الله இன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப். அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் மக்கள் எவை தங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன என்று உம்மிடம் வினவுகின்றனர். நீர் கூறுவீராக, தூய்மையான அனைத்து பொருள்களும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் எந்த வேட்டை பிராணிகளுக்கு நீங்கள் வேட்டையாட கற்றுத்தந்திருக்கிறீர்களோ அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அறிவை கொண்டு அவற்றுக்கு வேட்டையாட கற்றுத்தந்திருக்கிறீர்கள். பிறகு அந்த வேட்டை பிராணிகள் உங்களுக்காக பிடித்து வைத்திருப்பவற்றை நீங்கள் உண்ணலாம். ஆயினும் அவற்றின் மீது அல்லாஹ்வின் பெயரை உச்சரியுங்கள். இன்னும் அல்லாஹ்வின் சட்டங்களுக்கு மாறு செய்ய அஞ்சுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் கணக்கு கேட்பதில் விரைவானவர். எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கே. அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் அகிலத்திற்கெல்லாம் மறுக்குடையாய் அல்லாஹ்வின் அந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் இறுதி தூதர் நபிகள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் சத்திய நபித்தோழர்கள் மற்றும் உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சோழர்களே, உங்களுக்கு முன்னால் அல் குர்ஆனுடைய 5வது அத்தியாயம் சூரத்துல் மாயிதாவுடைய 4வது வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டது. இந்த வசனத்திலே ஹலாலை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பொதுவாகவே மக்கள் இன்னும் எதுனா ஹலால்னா ஒரு பட்டியல் போடணும்னு நினைக்கிறான் இல்லையா? இதெல்லாம் ஹலால், இதெல்லாம் ஹலால். அப்படி ஒரு பட்டியல் போட்ட வேண்டாம், ஒரு நீண்ட பட்டியல் போடணும், ஒரு பெரிய புக்கே போடணும். மாறா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை ஹராமாக்கி இருக்கிறான் அதை மட்டும் லிஸ்ட் பண்ணிவிட்டு மற்றெல்லாம் ஹலால் தான். அதனால் நபிகள் பெருமான் சொன்னாங்க, ஹலால் பையினுன் வ ஹராமுன் பையினுன். ஹலாலும் தெளிவானது, ஹராமும் தெளிவானது. அல்லாஹ் சிலவற்றை குறித்து மௌனமாக இருக்கிறான் என்றால் அது உங்களுடைய நன்மையை கருதான். அதனால் துருவி என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க என்று சொல்லி. இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தில் சூரத்துல் மாயிதாவுடைய 3வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், எவையெல்லாம் ஹராம் சொல்லிடான். பேசிக் ஒரு இது கொடுத்துறான். என்னென்னா, ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹுமுல் ஹின்ஸீரி வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி வல் முன்ஹனிகத்து வல் மௌகூதத்து வல் முதரத்தியத்து வன் நதீஹத்து வமா அக்கல சுபு இல்லா மாதக்கைதும். செத்த பிராணியும் இரத்தமும் பன்றி இறைச்சியும் இறைவன் அல்லாத மற்றொரு பெயர் கூறி அறுக்கப்பட்ட பிராணியும் கழுத்து நெறிபட்டும் அடிபட்டும் உயரத்திலிருந்து வீழ்ந்தும் மோதப்பட்டும் இறந்த பிராணிகளும் உங்களுக்கு தடுக்கப்பட்டவை ஆகும். மேலும் கொடிய விலங்குகளால் கடித்து குதறப்பட்ட பிராணிகளும் தடுக்கப்பட்டவை ஆகும். எவற்றை உயிருடன் நீங்கள் அறுத்து விட்டீர்களோ அவற்றை தவிர இன்னும் பலிபீடங்கள் மீது அறுக்கப்பட்ட பிராணியும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்பதாக சொல்லியிருக்கேன். இப்போ சாதாரணமாக நீங்கள் ஹலால்னா மக்கள் என்ன புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னா சாப்பாடு தான். ஹலால்னா என்ன? கோழி, ஆடு, மாடு, அதான் ஞாபகத்தில் வரும். ஒரு ஹராமான காரியத்தை செஞ்சுட்டு ஹோட்டலில் போய் ஹலாலான்னு கேட்பான். அங்கே தான் ஹலால் ஹராம் பார்க்குறாங்க இல்லையா? ஆனால் ஹலால் ஹராம் என்பது உணவோடு மட்டுமல்ல. உணவுக்கு எப்படி ஹலால் ஹராம் இருக்கிறதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு விஷயங்கள் ஹலால் ஆக்கியிருக்கிறான், சிலத்தை ஹராம் ஆக்கியிருக்கிறான். வாழ்வியல் நெறிமுறைகளிலே இறைவன் எவற்றையெல்லாம் ஆகுமாக்கி இருக்கிறானோ அந்த ஆகுமாக்கப்பட்ட விஷயங்களை என்ன செய்யணும்? செய்து வாழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்ராஃபுடைய 33வது வசனத்திலே சொல்கிறான், குல் நபியை நீங்கள் கூறுங்கள், இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாயிஷ மா லஹர மின்ஹா வமா பத்தன வல் இஸ்ம வல் பகிய பிகைரில் ஹக் வ அன் துஷ்ரிகு பில்லாஹி மா லம் யுனஸில் பிஹி சுல்தானா வ அன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன். நபியே, இவரிடம் நீர் கூறுவீராக, என்னுடைய இறைவன் தடை செய்திருப்பவை இவற்றையெல்லாம் தான். மானக்கேடானவற்றை செய்தல், அவை வெளிப்படையாக இருந்தாலும் சரி மறைவாக இருந்தாலும் சரி, பாவம் புரிதல், நேர்மைக்கு மாறாக வரம்பு மீறிய செயல்களில் ஈடுபடுதல்,
மேலும் எவற்றை குறித்து எந்த ஆதாரத்தையும் அல்லாஹ் இறக்கி வைத்திடவில்லையோ அவற்றை அல்லாஹுடன் இணை வைத்தல். மேலும் எவற்றை குறித்து அவை அல்லாஹ் கூறியவைதான் என்பதை நீங்கள் அறியவில்லையோ அவற்றை அல்லாஹின் மீது ஏற்றிச் சொல்லல். இதெல்லாம் ஹராம். ஹராம் என்பது உணவோடு மட்டும் சம்மந்தப்பட்டதல்ல. அதனால தான் இன்றைக்கி ஒரு பெரிய இஷ்யூ இருக்குது, எங்கே பார்த்தாலும் இஷ்யூ இருக்குது. இப்போ மகாராஷ்டிராவோட ஹலால் சர்டிஃபிகேட் வேறு என்ன மல்கர் சர்டிஃபிகேட்டாக கொடுப்போங்கிறாங்க. உலகம் முழுவதும் இது ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஏனென்றால் நாம் இந்த ஹலால் ஹராமை பற்றிய ஒரு தெளிவை என்ன செய்யலை, இந்த மக்களுக்கு நம்ம கொடுக்கலை. ஹலால் பார்த்திங்கன்னா ஷரியத்தில் ஏதாவது ஷரியத்துடைய விதிமுறைகளிலே ஏதாவது ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் தூய்மையற்றவை என அறிவிக்கப்பட்டவை தவிர மற்ற அனைத்தும் தூய்மையானதான். எது அதாவது இங்கே ரெண்டு சொல்கிறான். ஹலாலுக்கு ரெண்டு. ஒன்று ஹலால்னா ஹலால தையிபாங்கிறான், அது தூய்மையாக இருக்கணும். ஒரு பொருள் ஹலாலாக இருக்கணும்னா அது தூய்மையானதாக இருக்கணும். உங்கள் உடலுக்கு தீங்கு பயக்காததாக இருக்க வேண்டும். உங்களோட உடலுக்கும் உள்ளத்துக்கும் தீங்கு பயதாக இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் சூரா பக்ராவில், யா அய்யுஹன்னாஸ் குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தையிபா. மனிதர்களே, பூமியில் உள்ளவற்றில் தூய்மையான அனுமதிக்கப்பட்ட பொருள்களை புசியுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். திண்ணமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாக இருக்கிறான். இன்னொரு வசனத்திலே இறைவன் சொல்கிறான், யா ஐஹர் ருசுலு, இறை தூதர்களே, குலூமின் தையிபாத்தி வஅமலு சாலிஹா, உண்ணுங்கள் தூய்மையானவற்றை, செய்யுங்கள் நன்மைகளை. இன்னி பிமா தஅமரூன அலீம், நீங்கள் செய்யும் அனைத்தையும் நான் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறேன். இறை தூதர்களுக்கு அழகணும். அப்போ ஒரு பொருள் ஹலாலாக இருக்கணும், அது முதல்ல தூய்மையாக இருக்கணும். இன்னொரு இடத்துல இறைவன் சொல்கிறான், இதே சூரத்துல் மாயிதாவுடைய 88ஆம் வசனத்திலே, குலு மிம்மா ரஸகக்குமுல்லாஹு ஹலாலன் தையிபா வத்தகுல்லாஹ் அல்லதி அன்தும் பிஹி முஃமினூன். அல்லாஹ் உங்களுக்கு அளித்துள்ள பொருள்களில் அனுமதிக்கப்பட்டதும் தூய்மையானதுமான பொருள்களை உண்ணுங்கள், பருகுங்கள். மேலும் எந்த இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களோ அவனுக்கு மாறு செய்வதென்று நீங்கள் விலகி வாடுகின்றனர். ஆக ஒரு விஷயம் ஹலாலாக இருக்க வேண்டுமென்றால், அனுமதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டுமென்றால் அது தூய்மையற்றதாக இருக்க வேண்டும், தூய்மையானதாக இருக்கணும், நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கணும். ஆக சாதாரணமாக மனிதன் அனுபவித்து வெறுக்கக்கூடிய பொருள்களை தவிர மற்றெல்லாம் தூய்மையானது தான். ஆக இந்த இறைவன் மிக தெளிவான ஒரு வரையறை, ஒரு ஹுதூதை அல்லாஹ் தஆலா சொல்லுறான், ஒரு லிமிட்டேஷன்ஸ் கொடுத்துருவார். ஹலாலுக்கு இது ஒரு வரையறை. ஹலால் என்றால் தூய்மையாக இருக்கணும். அதனால தான் தூய்மையற்ற பொருள்களை கிடைச்சிருக்கான். அல்லது அது அதே சமயத்தில் இறைவன் தடை செய்த விஷயங்கள் இருக்கும். ஃபவாயிஷ், மானக்கேடான விஷயங்கள் மூலம் வரக்கூடிய வருமானம், அது உங்களுக்கு ஹராம். அது உங்களுக்கு ஹராம். அதாவது ஒரு பொருள் ஈட்டுகிறீர்கள் என்றால் நீங்கள் அந்த பொருளை எந்த முறையில் நேர்மையான முறையில் நீங்கள் பொருளை ஈட்டினீங்களா, சம்பாதிக்கிறது என்ன செய்யணும், நேர்மையான முறையில் இருக்கணும். ஹலாலான முறையில் நீங்கள் பொருளை ஈட்டினா என்பதை என்ன செய்வான், அல்லாஹ் சோதிப்பான். சாப்பிட்றது மட்டும் இல்லை, என்ன செய்யறது, ஹலாலான முறையில் நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். என்ன ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் மக்கள் தான் ஈட்டிய பொருள் ஹலாலானதா அல்லது ஹராமானதெல்லாம் பொருட்படுத்த மாட்டான். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு காலம் இருக்குது. பணம் எப்படியாவது வரணும், எப்படியாவது செல்வம் வரணும், எப்படியாவது அந்த சொல்லணும், எப்படி வேணாலும் வரலாம். ஆக நீங்கள் நோக்கம் எந்த அளவுக்கு தூய்மையானதோ அந்த நோக்கத்தை அடையக்கூடிய வழிமுறைகளும் தூய்மையாக இருக்கணும். அந்த வழிமுறைகளும் தூய்மையாக இருக்கணும். நபிகள் பெருமானார் சொல்கிறது, ஒரு முறை ஒருவர் வருகிறார், இறைத்தவரிடத்தில் கேட்க, நான் ஒரு கடமையான தொழுகையை நிறைவேற்றி ரமலானிலே நோன்பு நோற்று ஹராமானதை ஹராமானதாக்குறது, அதாவது எதை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கிறானோ, தடை செய்திருக்கிறானோ அவற்றை நாட்டு விலகி வாழ்ந்து நான் ஹலாலை ஹலாலாக அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை மட்டும் நான் செய்து வாழ்ந்தேன்னா நான் சொர்க்கத்துக்கு போவேனான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆம் சொன்னாங்க. நீங்கள் தொழுகிறீர்கள், நோன்பு வைக்கிறீர்கள், ஜக்காத்து கொடுக்குறீங்க, ஆனால் ஹலால் ஹராமை பேணி வாழலன்னு வச்சுங்களேன், அவன் எங்கே போவான், அவன் நரகத்திற்கு செல்வான். இந்த ஹதீஸ் முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியத்துக்குரியது. ஆக இங்கே இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். ஒரு முறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு ஒரு விஷயத்தை பற்றி சொன்னாங்க. ஒரு மனிதன் நீண்ட தூரம் பயணம் செய்கிறான். ஒரு மனிதன் நீண்ட தூரம் பயணம் செய்கிறான். அவன் என்ன செய்கிறான், அவன் என்ன சாதாரணமாக பயணிகளுடைய துவாவை இறைவன் எடுத்துக்கிறான் இல்லையா. அவன் ஆடையெல்லாம் புழுதி படித்திருக்கிறது, தலையெல்லாம் களைந்திருக்கிறது. இறைவா இறைவா என்று அழைக்கிறான். அவனுடைய அழைப்புக்கு இறைவன் எப்படி பதிலளிப்பான்? ஏனென்றால் அவன் உண்ணக்கூடிய உணவு ஹராமான ஹராத்த உணலவன்.
செத்த மாமிசத்தை உண்ணலை, பன்றி இறைச்சி உண்ணலை, மது குடிக்கலை. ஆனால் அவன் உணவு உண்றான் பார்த்தீங்களா, அந்த உணவு வாங்குவதற்கு, உணவை சமைப்பதற்கு பயன்படுத்திய பொருள் ஹராமான வழியிலே, இறைவன் தடை செய்யப்பட்ட வழியிலே ஈட்டப்பட்ட ஒரு பொருள். அவன் உடுத்தி இருக்கக்கூடிய ஆடை அந்த ஹராமான வழியில் வந்த ஆடை, அவன் பருகக்கூடிய இந்த பானம் ஹராமான வழியில் இந்த பானம். அவனுடைய அழைப்புக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் பதிலளிக்க மாட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சாதாரண பயணத்துக்கு போகிறோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், நீங்கள் துவா செய்ய பயன் சொல்லுவோம். என்னடா பயணியுடைய துவாவா அல்லாஹ் தஆலா, ஏன்னா பயணத்தில் பல்வேறு விதமான கஷ்டங்கள் இருக்கின்றன. ஆக நம்முடைய சம்பாத்தியம் என்ன இருக்கணும், இறைவன் அனுமதித்த வகையிலே இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சொல்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்திலே சொல்கிறான். அதாவது என்னென்னா, எதெல்லாம் ஹலால் எதெல்லாம் ஹராம். அல்லாஹ் சொல்கிறான், இது நீரில் வாழக்கூடிய எல்லா இது, அதாவது மனிதனுக்கு தொல்லை தராத விஷ ஜந்துவாக இருக்காத எல்லாமே அது உங்களுக்கு ஹலால். அதே மாதிரி எதெல்லாம் ஹராம்ன்ற விஷயத்தை வந்து என்ன செய்கிறான், இப்போ உடலில் கடலில் நீங்கள் வேட்டையாடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது என்பதாக சொல்லக்கூடிய விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும் என்பது. ஆக இன்னொன்று, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருத்தத்துடைய பண்புகளில் ஒன்றை சொல்லும் பொழுது, இந்த நபி எப்படிப்பட்டவர் என்றால், ஓ யுஹில்லு லக்குமு தையிபாத்து ஓ ஹர்ரிமு அலைஹுல் ஹபாயிஸ். மேலும் இந்த இறை தூதர் அவர்களுக்கு தூய்மையானவற்றை அனுமதிக்கின்றார், தூய்மை இல்லாதவற்றை தடை செய்கிறார், தூய்மை இல்லாதவற்றை தடை செய்கிறார் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் எது ஒரு போதையை தெரிகிறதோ, அல்லாஹ் சொல்ற, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின ஷைத்தான் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, மது, சூதாட்டம், பலிபீடங்கள், குறிபார்க்கும் அம்புகள் ஆகியவற்றை அருவருக்கத்தக்க ஷைத்தானிய செயல்களாகும். அவற்றை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், அதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம். அப்போ மது குடிக்கிறதுனா தப்பு. ஆனால் அதில் ஒரு ட்ராப் கொஞ்சமாக குடிச்சுக்கலாமா, மருந்துக்காக குடிக்கலாமா, அது கூடாது. அது ஹராம் தான், அது ஹராம் தான். எதை குடித்தாலும் உங்களுக்கு போதை வருமோ அதை மருந்துக்காக கூட என்ன செய்யக்கூடாது, நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. எதை உங்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு பொருளாக இருக்கிறதோ அதை நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடாது. நான் குடிக்கலைங்க, என் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்கலாமா, அதுவும் கூடாது, ஹராம். வட்டி எல்லாத்தெல்லாம் ஹராம் ஆக்கிடுங்க இல்லையா. வட்டி வாங்குறவங்க மட்டும் இல்லை, வட்டி வாங்குபவர், வட்டி கொடுப்பவர், வட்டி கணக்கு எழுதுபவர், அதற்கு சாட்சியாக இருப்பவர் அனைவரும் என்னது, சாபத்துக்குரியவர் தான், ஹராம் தான். அதே போல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மதுவை காய்ச்சுபவர், மதுவை விற்பவர், மதுவை அந்த இது அதுக்கு உதவி செய்பவர், மதுவை அருந்துபவர் எல்லாமே என்னது, ஹராம் சொன்னாங்க. அப்போ ஒரு தீமை இருக்கிறது என்றால், அல்லாஹ் ஒன்றை தடை செய்திருக்கிறான் என்றால், அந்த தடை செய்வதற்கு துணையாக இருப்பது என்னது, ஹராம் தான். ஆக நம்முடைய ஹலால் என்பது சாப்பிட்றது மட்டும் இல்லை, பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் சொல்லி அறுக்கிறது மட்டும் இல்லை, அது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஆனால் அதை விட அதுக்கு கூட என்னென்னா சில அனுமதி இருக்குது. ஒருவேளை உனக்கு அவனுக்கு சாப்பாடே இல்லை, பசி பட்டினியில் இருக்கிறான், அந்த நேரத்தில் வந்து என்ன செய்யலாம், அந்த ஹராமான பொருளை உயிர் பிழைக்கக்கூடிய அளவுக்கு சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்குது. ஆனால் ஹராமான வழியிலே பொருளையீட்டுவதற்கும் அதனை அனுபவிப்பதற்கும் எந்த விதமான அனுமதியும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது. அதனால தான் அந்த சில ஃபுகாஹாக்கள் என்ன சொன்னாங்க, மார்க் அறிஞர்கள் சொல்கிறாங்க, புகைப்பிடிப்பது ஸ்மோக்கிங்கே ஹராம்ங்கிறாங்க, மக்ரூஹே தகரீம் சொல்லுவாங்க. அது ஒரு அருவருக்கத்தை செயல். ஏன்னா ஸ்மோக்கிங் வந்து யாரை தூய்மையான சொல்லுவாங்களா, யாரை சொல்லுவாங்களா, அது பீடி சிகரெட் குடிக்கிறத யாருமே சொல்ல மாட்டாங்க. புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு கேடுமா. அது மட்டும் இல்லை, புகைப்பிடிக்கிறவனோட பேசிவ் ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, பக்கத்தில் உள்ளவங்க தொல்லை தரும். ஒருத்தன் குடித்தானா அவனுக்கு மட்டும் தான் தொல்லை தரும். ஒரு மது அருந்தினான் என்றால் அது அவனுடைய உடல் நலத்தை மட்டும்தான் பாதிக்கும். ஆனால் புகைப்பிடிப்பவன் விடக்கூடிய அந்த புகையின் காரணமாக அவனுக்கு மட்டும் இல்லை, அவனுக்கு பக்கத்தில் உள்ள எல்லாத்துக்கும் பாதிக்கும். அவன் காற்றை மாசுபடுத்துகிறான். அதன் மூலமாக நிறைய பேருக்கு எனது பல்வேறு விதமான உயிர்கொல்லியான நோய்கள் வருகின்றன. பாதிக்கப்பட்டவன் மன்னிக்காதவன் அல்லாஹ் அவனை மன்னிக்கிறதுன்னு சொன்னாங்க. நம்மளால் பல பேர் பாதிக்கிறாங்க. இந்த அடிப்படையிலே சில அறிஞர்கள் புகைப்பிடிப்பதும் ஹராம் தான். அதுக்கு ஒரு வசனத்தை சொல்கிறாங்க, வலா தகுத்துலு அன்ஃபுஸக்கும் இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா. உங்களை நீங்களே மாய்த்து கொள்ள வேண்டாம், சின்னமாக அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்கள் மீது அளப்பரிய கருணை புரிவனாக இருக்கின்றான். ஆக உங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எதையும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, சாப்பிடக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அது ஹராம், அது ஹலால் இல்லை. இன்னொரு விஷயம், இந்த ஹலால் ஹராமை யார் நிர்ணயிக்கிறது? நீங்களும் நானே இது ஹலால் இது ஹராம் சொல்லிடலாமா? இன்றைக்கு ஒரு போக்கு எதுக்கெடுத்தாலும் ஹராம், எதுக்கெடுத்தாலும் இது ஹலாலை ஹராம் ஆக்கிடுவாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு அது ஹலால் ஆகிடும்.
ஒரு ஹராம் எப்பொழுதும் ஹலாலாக மாறாது. நம்ம ஏற்கனவே சொன்னதை போல் அந்த உயிர் பிரியக்கூடிய தருவாய் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலாக இருக்கும். இப்போ இது யார் நிர்ணயிக்கிறது? யார் வந்து இது ஹலால் ஹராம் என்று எந்த விதமான நாலேஜும் இல்லாமல் தான் தோன்றித்தமாக நிர்ணயிக்கிறாங்களோ அவர்கள் இறைவனுடைய அந்த வல்லமையை தங்களுக்கு உரியதாகி கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் தௌபாவோட ஒரு வசனத்தை சொன்னான். அதாவது இந்த பனி இஸ்ராயலுடைய மார்க்க அறிஞர்கள் அவர்கள் அல்லாஹ்வை விடுத்து மார்க்க மேதைகளையும் துறவிகளையும் தங்கள் ரப்புகளாக கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். மேலும் இதே போன்று மரியத்தின் குமாரர் மசீகையும் இறைவனாக்கி கொண்டனர். உண்மையாதனில் ஒரே இறைவனை தவிர வேறவரை வணங்க அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டதில்லை. வணக்கத்துக்குரிய இறைவன் அவனையன்று யாரும் இல்லை. அவர்கள் செய்யும் இணைப்பு சிறந்தவன் தூய்மையானவன். இந்த வசனத்தை இறங்கிய போது கிறித்தவராக இஸ்லாத்துக்கு தழுவிய அதீ இப்னு ஹாத்திப் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யாரும் சொல்லலாம், நாங்கள் அதாவது வேத வரலப்பட்டவர்கள் யூத கிறித்தவர்கள் பனி இஸ்ராயல்கள் தம்முடைய மத தலைவர்களில் என்ன செய்ய நாங்கள் வணங்குறவங்களாம் இல்லையே. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆனால் அவர்கள் எதனை ஹலாலை ஹராமாக்கியும் ஹராமை ஹலாலாக்கியும் கூறிய போது அவற்றை அவங்க பின்பற்றினாங்களா இல்லையா? இதுதான் அவர்களுக்கு செய்த வணக்கம் சொன்னாங்க. இதுதான் அவங்களுக்கு செய்த வணக்கம் சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கண்ணியத்துக்குரியோடு. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருத்தூதர் சொன்னாங்க, மக்களே இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்வதை பயந்து கொள்ளுங்கள். முறையான வழியிலே வாழ்வாதாரம் தேடுங்கள். ஏனெனில் உலகில் பிறந்த எவரும் அவருக்கான வாழ்வாதாரத்தை பெறாமல் மரணிப்பதில்லை. சில நேரம் அது கிடைக்க தாமதமாகலாம். எனவே இறைவனை பயந்து கொள்ளுங்கள். நேரிய வழியில் வாழ்வாதாரம் தேடுங்கள். அதை அடைவதில் அனுமதிக்கப்பட்ட வழிமுறையை கடைபிடியுங்கள். தடை செய்யப்பட்ட வழிமுறைகளை கையாளாதீர்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் ஒரு பொருளை ஈட்டிங்கன்னா நம்ம உதாரணமாக நிறைய அமல்கள் செய்யும். அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நான் உண்ணக்கூடிய உணவு என்னவாக இருக்கணும்? ஹலாலாக இருக்கணும். நான் அருந்தக்கூடிய பானம் ஹலாலாக இருக்கணும். நான் உடுத்திருக்கக்கூடிய உடை ஹலாலாக இருக்கணும். நான் வாழக்கூடிய வீடு ஹலாலாக இருக்கணும். நான் பயணிக்கக்கூடிய வாகனம் ஹலாலாக இருக்கணும். இல்லைனா இந்த அமல்கள் வீணாகி விடுகின்றன. இறை கட்டளைகளை மீறி இறைவன் தடுத்த அந்த வழிமுறையின்படி அப்படி செயல்படும் பொழுது நம்ம செய்யக்கூடிய அமல்கள் ஏன் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை? நம்முடைய துவாக்கள் நம்முடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு பார்க்குறோம், இன்றைக்கு வந்து பொய், துரோகம், புறம், கொலை, உபச்சாரம், தவறான பார்வை, தவறான கேள்வி, தவறான பேச்சுக்கள் இவையெல்லாம் சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. இதை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை. ஒருவன் அளவை நிறுவையிலே மோசடி செய்து வியாபாரம் செய்கிறான்னா அது ஹலாலா? 1 கிலோ கொடுக்குற இடத்துல வந்து 900 கிராம் தான் கொடுக்குறான். அளவு பொருளை ஏமாற்றி விற்கிறான். அந்த பொருள் டூப்ளிகேட் தெரியும். இல்லைங்க இதுதாங்க அசலுங்க, ஒரிஜினலுங்கிறான். இது பிற ஏமாத்துவது. இது ஹராம். இது ஹலாலான வருமானம் இல்லை. இப்படி நாம் அடிக்க கொண்டே செல்ல முடியும். அளவை நிறுவையில் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள். இதுக்காக ஒரு நபி அனுப்பப்பட்டாங்க இல்லையா? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா ஒரு நபி என்ன செஞ்சான்? அந்த மக்களுக்கு பற்றி நினைச்சான், அளவை நிறுவையில் நீங்கள் மோசடி செய்யாதீங்க. ஒருவன் அளவை நிர்வைகளிலே மோசடி செய்து வியாபாரம் செஞ்சான்னா அவன் இதன் மூலம் அவன் செய்யக்கூடிய வியாபாரம் ஹலால் தான். ஹராமான பொருளை வியாபாரம் செய்யலை. ஆனால் அளவை நிர்வையிலே மோசடி செய்து மக்களை ஏமாற்றும் பொழுது அதன் மூலம் ஈட்டப்படக்கூடிய வருமானம் ஹராமாகி விடுகிறது. பொய் பேசி வியாபாரம் செய்கிறான், அது ஹராமாகி விடுகிறது. திருமணம் வந்து அன்னைக்காகவின் சுன்னத்திக்கிறோம் இல்லையா? ஆனால் திருமணத்தில் ஹராம் ஹலால் யாராவது பார்க்குறோமா? இங்கே வந்து கேட்பாங்க, அல்லாஹ் என்ன சொன்னால் வாத்து நிஷாக அதாவது உங்களுடைய இது பெண்களுக்கு மகரை கொடுத்து நீங்கள் திருமணம். நம்மளால் என்ன செய்யலாம்? வரதட்சணை வாங்கி திருமணம் செய்யலாம். முதல் கோணல் முற்றிலும் கோணல். வாழ்க்கையில் எப்படி அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கும்? அல்லாஹ்வுடைய ரஹமத் எப்படி இருக்கும்? அங்கே ஹலால் ஹராம்னா பார்க்குறது இல்லை. நம்ம ஏற்கனவே சின்ன முதல்ல மாப்பிள்ளை என்ன செய்வார்? கிபிலாவை நோக்கி உட்காருவார். அதில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார். ஆனால் அந்த கொடுக்கல் வாங்கல்கள்லாம் எதுவும் செய்கிறதில்ல. ஹலால் ஹராம் ஆண் பெண் மிக்சிங் கலப்பு இல்லையா? அதில் வந்து ஹலால் ஹராமை பார்க்குறது இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போல் வீண் விரயம், ஆடம்பரம், சடங்கு சம்பிரதாயங்கள், இஸ்லாத்துக்கு மாற்றமான சடங்குகள், அரைகுறை ஆடைகள், இவற்றையெல்லாம் நம்ம என்ன செய்கிறதில்லை? கவனம் செலுத்துவதில்லை. அல்லாஹ் என்ன சொன்னால், குழு வஷரபு வலாத்து சிரிப்பு, உண்ணுங்கள் பருகுங்கள் விரயம் செய்யார்கள். அது யாருடைய இன்னும் அதாவது ஷைத்தானுடைய செயல் சொன்னோம். விரயம் செய்வது ஷைத்தானுடைய செய்வது அப்போ அனுமதிக்கப்பட்டதா? இன்னைக்கு எவ்வளோ நம்முடைய திருமணங்களிலே எவ்வளோ உணவு வீணடிக்கப்படுது. ஒரு பக்கம் உணவில்லாமல் மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த வீணடிக்கக்கூடிய உணவோட இது பார்த்தோம்னாக்க எங்கேயோ இருக்குது. நல்லா காப்பாற்ற வேண்டும். அதே சமயத்திலே ஆடை அணிவதிலே
பெண்கள் தங்களை முழுமையாக மறைத்து கொள்ள வேண்டும். அவள் வந்து ஆடையில் வந்து சில கட்டுப்பாடு இருக்குது. என்னென்னா நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளது தெரியும் மாதிரி போடக்கூடாது. ஆணுக்கு பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். இறுக்கமாக போடக்கூடாது. மறைக்கப்பட வேண்டிய உரைப்புகளை மறைத்திருக்கணும். அந்த ஆணுக்கு பெண்ணுக்கு பொதுவானது. ஒரு ஆண் குறைந்தபட்சம் தொப்புளுக்கும் முழங்காலை வரைக்கும் மறைச்சிடணும். நிறைய பேர் ஷார்ட்ஸ் போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. சர்வசாதாரணம் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து அந்த கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு. சென்னை போன்ற நகரங்களில் சூப்பர் மார்க்கெட்டு இதுக்கு ஏன்னா அது வந்து ஒரு ஃப்ரீ ட்ரெஸ்ஸு, பெண்களுடைய அரைகுறை ஆடைகள். இந்த ஆடையிலையும் இருக்குது அங்கே ஹலாலை ஹராமை பேண வேண்டும். நம்ம என்ன செய்யணும், உணவில் மட்டும்தான் பார்க்குறோமே ஒழிய வேறு எதிரையும் அந்த ஹலால் ஹராமை பேணுவதில்லை என்பது தான் நாம் கவனத்திலே சொல்ல வேண்டும். கணியத்துக்குரிய சொன்னேன். அன்பிற்குரியவர்களே, இந்த ஹலால் ஹராம் என்ற வரையறைகள் மிக விரிவானது. அல்லாமா யூசுப் அல் கர்லாவி அவர்கள் ஹலால் ஹராம் என்ற ஒரு பெரிய புத்தகத்தை எழுதியிருக்கிறார். வாழ்க்கையுடைய எல்லா சூழல்களையும் அதெல்லாம் ஹலால் இதெல்லாம் ஹராம்னு ஒரு குரான் ஹதீஸுடைய ஒளியிலே அந்த அவருடைய ஆய்வின் அடிப்படையில் மிக ஒரு நீளமான ஒரு பெரிய புக்கள் முடிஞ்ச வாய்ப்பு கிடைக்கும்னு செய்யலாம், படித்து பார்க்கலாம். ஆக நாம் அதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இது இறைவன் அனுமதித்து தானா இல்லையா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆக இல்லை என்றால் நாம் ஏதோ மற்றவர்களைப் போல நாமும் உணவிலே மட்டுமே சில பிற பிராணிகளை அறுப்பதிலே மட்டுமே ஹலால் அதில் கண்டிப்பாக பேரணும். அதுக்காக நான் அதை குறைத்து மதிப்பிடவில்லை. இது ஹலால் என்பதை இந்த மக்களுக்கு மத்தியிலே சரியான விஷயம் சொன்னோம்னா கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் தஆலா சகோதர சமுதாயத்தை ஏற்றுக்குருவாங்க இல்லையா. நேர்மையான முறையில் பொருள் ஈட்டுவது, யாரையும் ஏமாற்றாமல் இருப்பது, மோசடி செய்யாமல் இருப்பது, இல்லை இது தவறான விஷயங்கள் மூலமாக பொருள் ஈட்டாமல் இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்கிறாங்க. யாராக இருக்கவங்களா இந்த விஷயத்தை நம்ம சொல்லலை. ஹராமை ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளே சுருக்கிட்டோம். முதலிலே இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தர்மம் செய்கிறீர்கள், தர்மம் செஞ்சால் கூட நீங்கள் ஈட்டிய பொருளை தான் செய்யணும். அடுத்த பொருளை பிடிக்கிட்டு தர்மம் செய்கிறதில்ல. நீ சர்வசாதாரணம் நிறைய ஏதோ திருடுறான், ஏமாத்துறான், ஆனால் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நான் தர்மம் செய்கிறதானே நல்ல விஷயத்தானே செலவழிக்கிறேன், எப்படி சம்பாரிச்சா என்ன இல்லை. சூழ்நிலை சொன்னாங்க, ஒருவன் விளக்கப்பட்ட வழியில் செல்வத்தை ஈட்டி அதிலிருந்து இறைவழி செலவு செய்தால் அந்த தர்மம் இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் அதிலிருந்து செலவிட்டால் பாக்கியமற்றதாகவே இருக்கும். அதனை விட்டுவிட்டு அவன் இறந்து விட்டால் அவனது நரக பயணத்திற்கு சாதகமாகத்தான் அது விளங்கும். அல்லாஹ் தீமையின் வாயிலாக அளிப்பதில்லை, மாறாக தீய செயலை நற்செயலின் வாயிலாகத்தான் அளிக்கிறான். ஒரு அசுத்தம் இன்னொரு அசுத்தத்தை அளிப்பதில்லை. அளிப்பது ஹராமான ஈட்டப்பட்ட பொருள் மூலமாக நீ என்ன செய்ய முடியாது. ஒருபோதும் நீ என்னதான் கோடிகளில் கொட்டி கொடுத்தாலும் அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ளும். கண்ணியத்துக்குரிய ஹலால் ஹராமை பேணுவதிலே நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஒரு உணர்வை நம்முடைய அடுத்த ஜெனரேஷனில் ஏற்படுத்தணும், குடும்பத்தில் ஏற்படுத்தணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஹலாலை ஹராமை பேணி வாழக்கூடிய மக்களாக நம் அனைவரும் ஆக்கிக்கொள்வானாக. ஹலாலான வழியிலேயே நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கிக்கொள்வானாக. இறைவன் தடுத்திருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் நம்முடைய குடும்பத்திலையும் காத்தல்வானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.